ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ. ஸோ என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. பாப்பா பாருங்க, தக்காளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். ஓகே, சாப்பிட்டுட்டோம். நம்ம இதெல்லாம் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழ்ல இருக்கும். ஆமாம், என்ன சமைக்க போகிற? முட்டை கிரேவி கொஞ்சம் இல்லாமல், வறுவல் கொஞ்சம் இல்லாமல், ஒரு நடுவா ப்ளஸ் செய்யப்போகிறோம். ஓகே, பார்ப்போமா? ஆமாம், சாப்பாடு பேசி சாப்பிட்றதுக்கு முட்டையில் ன்றதுக்காக நான் முட்டைலாம் அவிச்சிட்டு இருக்கேன். இங்கே சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, பார்ப்போம். நம்ம எண்ணெய் கடுகு போட்டாச்சு. ஸோ அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, அப்புறமா அவங்க வருவாங்க. நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவரை கொட்டுது. பார்ப்போம். இருங்க, நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நல்லா ஊற்றிக்கிட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ முட்டையெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பார்ப்போம் நம்ம. ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே, தக்காளி போட்டுட்டு பார்ப்போம். வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டாச்சு. பார்ப்போம், நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் முட்டை போடும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுக்காச்சு. முட்டை போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஓகேவா? பார்ப்போம். ஃபைனலாக பெப்பர் போட்டுக்கலாம். ரெடி. ஓகேவா? சாதமும் ரெடி. ஓகே, நம்ம சாப்பிடும் போது ஃபைனலாக பார்ப்போம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம சாப்பிட்டு அப்புறமா பார்ப்போம் ஃபைனலாக. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடும் போது காட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.